ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம SP125 ஸ்பீடோமீட்டர் அசம்பிளி பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே SP125 பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல்லே இருக்கும். மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அதில் மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் நமக்கு ஆல்ல போட்டுக்கோங்க. கரெக்ட் சார், நீங்கள் நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் SP125. இதில் வந்துட்டு பழைய BS6 மாடல்லேருந்து லான்ச் பண்ணதுலேருந்து ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துட்ருக்காங்க. BS4 மாடலில் வந்து செமி டிஜிட்டலில் வரும். இப்போ வந்து ஃபுல்லி டிஜிட்டலில் வருது. ரொம்பவே சூப்பராக விசிபிலிட்டியும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு அதை ரிவீல் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு நல்லா பிரைட் கண்டிஷன், அதாவது சன்லைட் கண்டிஷன்லேயுமே சரி, இல்லைனா டார்க் ஏரியாலையுமே சரி, ரொம்ப விசிபிலிட்டி சூப்பராக இருக்கக்கூடியது தான். இப்போ நீங்கள் சன்லைட்டில் பார்த்துக்கிட்டீங்க. அந்த விசிபிலிட்டி, அந்த நெகட்டிவ் டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ரேப்பர் இப்போ பிச்சிருவோம். இதில் பொறுத்தவரை வரக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து தெரியாதவங்க இருப்பீங்க, கஸ்டமர் டெலிவரி எடுக்கிறவங்க. மேபி நோட்டீஸ் பண்ணாத பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பார்த்து நோட்டீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு பேட்ரி இந்த வண்டியில் கனெக்ட் பண்ணல. இப்போ பேட்ரி எப்போதும் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆன் ஆயிரும். இப்போ வந்து அண்டர் சன்லைட்டில் தான் இருக்குது. பார்த்துங்க விசிபிலிட்டி எப்படி சூப்பராக இருக்குன்னு. ஃபோனில் எடுக்கிறப்போ இந்த ஷேடோலாம் இருக்கனால தெரியல. இருந்தாலும் அந்த நியூட்ரல் லைட்டு, அப்புறம் உங்களுக்கு அந்த ஹைபீம் லைட்ஸ் எல்லாமே சூப்பர் விசிபிளாக இருக்குது பாருங்கள். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், அப்புறம் டைம் இண்டிகேட்டர் எல்லாமே இருக்கும். இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இப்போ வந்து அடிஷ்னல் ஃபீச்சர் எதுவும் கொடுக்கல. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த RPM இண்டிகேட்டர் ஒன்று மட்டும் இல்லை. மற்றபடி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்து இன்பில்டாக இருக்குது. இது ஒரு காஸ்ட் கட்டிங்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த செக்மெண்ட்டில் டிவிஎஸில் ரைடர் 125 இருக்குது. அதில் வந்து எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி ஓரியன்ட் பைக்குங்கனால அது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கலான்னு என்னோட கருத்து. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இதுதான் ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர். இப்போ வந்துட்டு கீ ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு பேட்டரி கனெக்டரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லா லைட்ஸுமே உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூட்ரல் லைட்ஸு, அந்த இன்ஜின் காஷன் லைட்டு, ஹை பீம் லைட்ஸ் இப்போ ப்ளூ கலரில் எழுதி பார்த்தீங்களா, அப்புறம் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் லைட் எல்லாமே எரியும். நெக்ஸ்ட் வந்து 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் பிளேஸ்மெண்ட்டுமே நம்மளால் சாஃப்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இதே ஹோண்டாவில் வந்துட்டு ஆக்டிவா 125 வரும், கிராசியாவில் வரும். அதிலலாம் ரொம்ப ஹார்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம போட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக. அந்த 2 பட்டனுமே ஈஸியாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு டோட்டல் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் கிலோமீட்டர் இருக்குது. ட்ரிப் மீட்டர் வந்துட்டு உங்களுக்கு 2 வரும். ட்ரிப் A ஒன்று, ட்ரிப் B ஒன்று. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு நான் என்னென்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. டைமு உங்களுக்கு வரும். அப்புறம் வந்துட்டு ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் ஃபியூயல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. 6 to 7 லெவல்ஸில் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஆஃப் அண்ட் ஆன் பண்ணப்போ உங்களுக்கே தெரியும். அது இந்த எக்கனாமிக்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டேன் இந்த செக்மெண்ட்டில். பட் இருந்தாலும் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுறதுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஃபைனலாக வந்துட்டு சைடு ஸ்டாண்டு அண்ட் இண்டிகேட்டர் சுவிட்சுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தான் வந்து பைக்கு ஃபஸ்ட் கியரில் நீங்கள் ஆன் போட்டாலுமே ஆஃப் ஆயிரும். பட் இருந்தாலும் இந்த இண்டிகேட்டர் இருக்கிறதுமே ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஒரு அர்ஜென்ட்டாக மார்க்கெட்டிங்லேயோ இல்லை ஸ்விக்கி அந்த மாதிரி ஓட்டுறவங்க இருப்பீங்க. அப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டோமா இல்லையான்னு தெரியாதுங்கிறதுக்காண்டி அந்த உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய யூசர்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குங்களா, அது வந்துட்டு சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு. அது பழைய SP சைனில் இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை. அந்த பாருங்க டாட் கோடு வருது. அது எதனாலனா, இப்போ நான் வந்து வண்டியை சென்டர் ஸ்டாண்டு தான் போட்டுட்டு உங்களுக்கு வண்டி மூமெண்ட்டே இல்லாதப்போ உங்களுக்கு கியரை மாற்றி காமிக்கிறனால அந்த ஒரு ப்ராப்ளம் வரும். இல்லை இப்போ 3rd கியரில் 2nd கியர் அந்த மாதிரி, இப்போ 2nd கியரில் வந்து ஒரு 30+ போகும், 3rd கியரில் வந்து 40+ போகுங்கிறப்ப நீங்கள் அந்த
ஸ்பீடு வேரியேஷனில் இருக்கிற போது நீங்கள் அதாவது 40 போய்ட்டுருக்கீங்க, டக்குன்னு 2 கியரை குறைக்கிறீங்கன்னா அந்த வந்து டாட் வரும். அதுதான் ப்ரொசீஜரை ஒழிஞ்சு இது மீட்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னே இருந்தது, இப்போ வந்து ஹோண்டா ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. பட்டன் பிளேஸ்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நல்லாயிருக்கு. செட் பட்டன், செலக்ட் பட்டன் ரெண்டுமே. இப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உங்களால் இன்ஸ்டன்ட் மைலேஜ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து டோட்டல் ரைடிங் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, அப்புறம் என்னென்ன இருக்குங்கிறத உங்களால் பார்த்துக்க முடியும். செட் பட்டன் வந்துட்டு செலக்ட் பட்டன் வந்து செலக்ட் பண்ணணும். செட் பண்ணி இப்போ வந்துட்டு ரொம்பவே யூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஏதாவது லாங் ட்ரிப் போகிறீங்க, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் போகிறீங்கன்னா ட்ரிப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா 0லேருந்து உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ தருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜின் ஆயில் ஒரு பீரியாடிக்கலாக மாற்றுவாங்க. 3000 கிலோமீட்டர் 3500ன்னு. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி செட் பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ட்ரிப்பு வந்து 0 ஆகிக்கும். நீங்கள் அதை வந்து இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு உடனே இந்த ட்ரிப்பை 0 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3000 இல்லை 3500 எத்தனை கிலோமீட்டரில் மாற்றணுமோ அது உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே ரொம்ப நார்மலாக தான் ஒர்க் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸ்லையோ இல்லை சென்டர் ஸ்டாண்டை போட்டுவிட்டோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறப்போ அந்த டாட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கியர் போடவும் சைட் ஸ்டாண்டில் இருக்கவும் ஆஃப் ஆகிடுச்சு. ரொம்பவே இந்த வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த மீட்டரில் இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி என்ன தான் டேலையும் நைட் டைம்லேயும் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தியிருக்கலான்னு என்னோடய கருத்து. நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் அந்த ஆர்பிஎம் இண்டிகேட்டராக கொடுத்துருக்கலாம். எத்தனை ஆர்பிஎம்மில் போயிட்டுருக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட் மைலேஜும் ஈக்கோ மோடும் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்டன்ட் மைலேஜ் எப்படின்னா, நீங்கள் செலக்ட் பட்டனை சொன்னி இப்போ பார்க்குறீங்க ட்ரிப்பு, இப்போ அடுத்து இந்த டாட் லைன் 7 கிலோமீட்டர் காமிக்கிறீங்களா ஆவரேஜுக்கு முன்னாடி, அதாவது ஆவரேஜும் டோட்டல் ரைடிங் ரேஜும் அதுக்கு முன்னாடி காமிக்கிறது பார்த்தீங்களா, அதான் வந்துட்டு இன்ஸ்டன்ட் மைலேஜ். அதை எப்படி நம்ம பார்க்கலான்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு செகண்ட் கியர்லையோ இல்லை தேர்ட் கியர்லையோ போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ரைஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கப்போ ஒரு 30+ போயிட்டுருக்கப்போ உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் மைலேஜ் காமிக்கும். அதாவது இப்போ அந்த இண்டிகேட்டர், அதாவது ஃபியூயல் இன்ஜெக்டருக்கு எவ்வளோ பெட்ரோல் போயிருக்கோ அது எவ்வளோ எஃபிஷியன்சியாக உங்களுக்கு மைலேஜ் தந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் மைலேஜ் அந்த பட்டனில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஈக்கோ மோட ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இன்ஜினை ரைஸ் பண்ணுறேன் பாருங்கள், இது சென்டர் ஸ்டாண்டில் இருக்குது, அதனால் கொஞ்சம் வார்ம் அப் ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு கியரு, அடுத்து செகண்ட் கியர் தேர்ட் கியரில் ஸ்விட்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் கியர் ரேஷியோ படி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், இந்த பிளிங்க் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் இப்போ பார்த்துறேன் பாருங்கள். இப்போ செகண்ட் கியரில் இருக்கப்போ மினிமம் 20 to 25 நீங்கள் வந்து ரைட் பண்ணணும் இந்த SP125. அப்படிங்கிறப்ப கரெக்டாக அந்த காமிக்கிறது பாருங்களா. அப்போ நான் கரெக்டாக அந்த இன்ஜெக்டருக்குள்ளே போன பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் தந்திருக்கு. நான் சடனாக ரைஸ் பண்ணனால 58 62.1 அந்த மாதிரி காமிக்குது. இது வந்துட்டு எவ்வளோ ரேஞ்சில் இருக்கலாம்னா 80 to 99.9 அப்படி இருக்கலாம். 80 இல்லைனா அதுலேருந்து 92.9 இருக்கிறப்போ உங்களுக்கு உங்களோட SP125 நல்ல மைலேஜ் தருதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்கோ லைட்டும் அதுக்கு தகுந்தாப்பில் பிளிங்க் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு அதை தான் பார்ப்பீங்க. நான் சென்டர் ஸ்டாண்டில் போட்டிருக்கனால உங்களுக்கு அந்த ரேவ் கரெக்டாக வரல. இப்போ பாருங்கள், செகண்ட் கியரில் கரெக்டாக 20க்கு மேலே க்ரூஸ் சொன்னோன்னே உங்களுக்கு அந்த ஈக்கோ இண்டிகேட்டரும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பாருங்கள், இன்ஸ்டன்ட் மைலேஜ் பட்டன் வந்து 75.6 76 அந்த மாதிரி காமிக்கும். இங்கே 75 இல்லைன்னா 80லேருந்தே அந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். 80லேருந்து மேக்ஸிமம் 99.9 பிளிங்க் ஆகும். இப்போ வந்துங்களா என்னோடய ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து 82% அப்படிங்கிறப்ப அந்த மைலேஜ் உங்களுக்கு நல்லாவே தரும். இந்த SP125 பொறுத்தவரை உங்களுக்கு சாலிடாக 65ங்கிறது யூஸரோட இதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே 65 தருதுன்னு தான் எல்லா கஸ்டமர்ஸ்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு சிலர் கொஞ்சம் அதிகமாக ரெவ் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு உங்களுக்கு மேபி வேணால் 60 அந்த மாதிரி தரலாம். இதுதான் அந்த ப்ரொசீஜர். ரொம்பவே இன்ஸ்டன்ட் மைலேஜ் பட்டன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் விடுறதுக்குள்ளே உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு ஈஸியாக அது பழகிரும் டே டு டே லைஃப்பில். நெக்ஸ்ட்டு வந்து ரைடிங் ரேஞ்சை பொறுத்தவரை எல்லாம் தெரியும். இப்போ வந்துட்டு இந்த வண்டியில் வந்து 1.5 லிட்டர் இல்லை 1 லிட்டர் இருக்குன்னு வைங்களேன். ரைடிங் ரேஞ்ச் வந்து அந்த 1 லிட்டர் இருக்க பெட்ரோலுக்கு 67 கிலோமீட்டர் அப்படிங்கிற ரேஞ்சு காமிச்சிடும். இதே வந்துட்டு 1 லிட்டருக்கு கீழே போயிடுச்சுன்னா இந்த வந்து ரிசர்வ் அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரைடிங் ரேஞ்ச் வந்து காமிக்காது. நீங்கள் அது எஃப்ஐ இன்ஜின்கிறனால உங்களோட பம்பு எஃபிஷியன்ட்டுக்காக நீங்கள் வந்து மினிமம் ஒரு 1 லிட்டர் இல்லை 1.5 லிட்டர் நீங்கள் டேங்க்கில் எப்பொழுதுமே வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். அதுதான் இதோட ப்ரொசீஜர். ஒரு சிலருக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி தெரியாதவங்க இவங்களுக்கு சில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம்.
ட்ரிப் ஏ ட்ரிப் பியை பொறுத்தவரை அதோட யூசர் நீடை பொறுத்து தான். நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றுறதோ இல்லை சர்வீஸ் ரிமைண்டர் வச்சுக்கிறதோ எதுவோ லாங் ரைட் போகிறீங்களோ அந்த இன்டிமேஷனுக்காக நீங்கள் அது வந்து இப்போ வந்து இந்த பைக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரைடிங் ரேஞ்ச் வந்து காமிக்காது. ட்ரிப் ஏ ட்ரிப் பி ஆவரேஜ் கூட காமிக்கும், ஆனால் வந்துட்டு ரைடிங் ரேஞ்ச் காமிக்காது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோல் வந்து ரிசர்வில் இருக்குது. கடைசியாக ரிசர்வ் அடிக்கிறதுக்கு முன்னாடி 67 65 இல்லை 60 அந்த நீங்கள் ரைட் பண்ண கேப்பபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு அது வந்து பிளிங்க் வந்து கட் ஆயிரும். நீங்கள் பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் 1 லிட்டர் போட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஆல்ரெடி 1 லிட்டர் இருக்கும். இப்போ 2 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ ரைடிங் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடும். இது வந்துட்டு பேசிக் தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்ஸ்டன்ட் மைலேஜ் பட்டன் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துட்டு எப்படி இண்டிகேட் ஆகும்னா, நீங்கள் வண்டி ரைடிங் கண்டிஷனில் இருக்குது, கியர் போட்டு மூவ் பண்ணுற அந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான இன்ஸ்டன்ட் மைலேஜ் பட்டன் காமிக்கும். அதை இண்டிகேட் பண்ணும். மற்றபடி நார்மலாக இருக்கப்போ உங்களுக்கு காமிக்காது. அதை வந்து நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஈக்கோ மோடு வேணும் இல்லை வேணாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட மைலேஜோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். நீங்கள் ஈக்கோ மோட்லேயே நீங்கள் ரைட் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் ஃபியூல் எஃபிஷியன்ட் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். செட் அண்ட் செலக்ட் பட்டன் ரெண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்கோ மோட் பட்டன் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் செலக்ட் பட்டன் அமைக்கி இல்லை ஆனாக ஆஃபோ பண்ணி வச்சுக்கலாம். பிகினர்ஸ் வந்து எஸ்பி ஷைன் புதுசாக எடுத்துருக்கவங்க அப்படின்னா பிகினர்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் சர்வீஸ் வரைக்கும் நீங்கள் ஈக்கோ மோடு ஆன்லேயே வச்சு ஓட்டுறது நல்லது. நீங்கள் ஈக்கோ மோடு வந்து 20 கிலோமீட்டர்லேருந்து 62 கிலோமீட்டர் வரைக்குமே கிராஜுவலாக ரைஸ் பண்ணி நீங்கள் பைக்கை ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது வந்து மேக்ஸிமம் மைலேஜ் உங்களால் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு வந்து அதே செட் பட்டன் செலக்ட் பட்டன் அமைக்கி ஈக்கோ மோடுக்கு அடுத்து செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹவர்ஸ் எண்டு பிளிங்க் ஆகும். நீங்கள் அதை செலக்ட் பட்டன் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லை எத்தனை இப்போதைக்கு ப்ரெசன்ட் டைம் என்னவோ வச்சுக்கலாம். ஒரு சிலர் பைக்கில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஷோரூம் டெலிவரி அப்போ. நெக்ஸ்ட்டு வந்து செட் பட்டனை அமுக்கிறப்போ அவங்களுக்கு மினிட்ஸ் எண்டு மாறிக்கும். நீங்கள் மினிட்ஸும் வச்சுக்கலாம். டெலிவரி இப்போ அதே உங்களுக்கு செட் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் இண்டிகேட்டர் செகண்ட் சர்வீஸ் இண்டிகேட்டர் அதெல்லாம் வந்து இந்த மீட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறதும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸ் ஸ்டேஷன்லேயே சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிளிங்க் பட்டன் வந்து ஈஸியாக ஆஃப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக எஸ்பி ஷைன் எடுக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க இந்த வீடியோவை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. All my